உதவினைய வினேஸ்வரே இனியும் காத்திடுவான். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. தெளிக்கிறோம். கோமியம் தெளிக்கிறது வந்து ரத்தம் தெளிக்கிறதுக்கு அடையாளமாக தெளிக்கிறோம். அதே மாதிரி இந்த பட்டை பார்த்தீங்களா, இந்த பட்டை ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 3 பட்டையில் இந்த 3வது பட்டை நடுவில் ஒருக்குமே காயல்ல. இப்போ மேலே தெளிக்கப்பட்டது ரத்தம் கண்ணால் இவர் என்ன பாவம் பண்ணாரோ, என்ன அநியாயம் பண்ணாரோ, இவரை நாய் கடிச்சிருச்சும்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவுகளிலே வேதங்களிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னென்னலாம் கூறப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற போதில் அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே அது சிந்தப்பட்ட இரத்தம். அது இன்று இருக்குதா, அது எப்படி மன்னிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கூட அதை எண்ணலாம். சில பேர் அதனுடைய அனுபவத்தை பெற்றவர்கள், ரட்சிப்புக்குள்ளாக வந்தவங்க அதை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மனம் திரும்புதல், மெய்யான மனஸ்தாபப்பட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுகும் பொழுதுல அந்த மனம் திரும்புதலை குறித்து, அந்த பாவ மன்னிப்பு பெற்றதை இதெல்லாம் குறித்து அவங்க அறிந்திருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. புதிதாக உள்ள இல்லை ஆண்டவரை அறியாத உள்ள அநேக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு பதிவை வெளியிட்டுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றும் உயிரோடு கூட இருக்குது. என்னுடைய கண்களால், 2 கண்களால் என் மேல் தெளிக்கப்பட்ட காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ரத்தம் இன்றும் நம்மளை மீட்கிறது, பாதுகாக்கிறது. அவருடைய இரத்த கோட்டைகளை வைத்து நம்மளை பாதுகாக்கிறார். ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான் நான் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் எங்கே போனால் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போவோம். அதாவது மல்கியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று சொல்கிறார், பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். அதாவது தனக்கு ஊழியம் செய்கிற ஒரு தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல அவருக்கு ஊழியம் செய்கிற நம்மை அவர் என்ன செய்வார், பாதுகாப்பார் என்கிற அந்த வார்த்தையை கொண்டு தான், அந்த வசனத்தை கொண்டு தான் நான் எங்கே போனாலும் ஜெபிச்சுட்டு போவேன். எனக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறேன். வழி நடத்தும், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் என்பதை இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மன்னிக்கும் என்று 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம படித்திருக்கிறோம். அப்போது ஆரம்ப நாட்களில் இந்த இரத்தம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிக்கும் பொழுது, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போது அன்னைக்கு வந்து பாதுகாத்தது வந்து ஒரு ஆட்டுக்கடாவினுடைய இரத்தம். பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி அந்த பண்டிகை ஆசரித்து அந்த ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தத்தை அவர்களுடைய வீட்டு வாசலில் வந்து பூசினாங்க. சங்கார தூதன் கடந்து போகும்போதில் எகிப்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய அந்த மூத்த குமாரர்களும் மூத்த மிருகங்களும் இறந்து போயிட்டு, ஆனால் இவங்க வீட்டில் உள்ள கோசேன் நாட்டில் உள்ள அவங்களுடைய பகுதியில் உள்ள எதுவுமே அழிவு ஏற்படலை. இதை கண்ணால் அவங்க கண்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவனாகிய யெகோவாவை அவர்கள் விசுவாசித்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்க. அதை வருடந்தோறும் அதை வந்து அனுசரிக்க வேண்டும் என்று கூட அந்த யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை சொல்லி மோசேயிட்ட சொல்லி யாருன்ட்டு சொல்லி அதை கடைபிடிக்கிறாங்க. அதே பஸ்கா பண்டிகை அனுசரித்ததான அந்த நாளில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னையே பலியாக அவர் என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார். இதுக்கு வந்து என்னென்னா, அதாவது எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துலேயும் கொலேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துலேயும் குமாரனாகிய, அதாவது அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று படிக்கிறோம். அவருக்குள்ளே தான் மீட்பு உண்டாயிருக்கு. அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு பெறுகிறோம் என்பதை அந்த வசனத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அது பலி கொடுக்கறது, கோழி பலி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த முறைமைகள் ஏற்கனவே எங்கே இருந்ததுன்னா, யூத முறைமைகளில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் வந்து புறா பலியிடுதல், கோழி பலியிடுதல், ஆடுகள் பலியிடுதல், காளைகள் பலியிடுதல்ன்றது அந்த முறைமை இருந்தது. ஏன்னா அங்கே உள்ள அதே கருவூலம், மூலஸ்தானம் எல்லாமே இங்கே நம்ம அதன் பிரகாரம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், கோயில்களை கட்டியிருக்கிறாங்க. பிரகாரம், வெளிப்பிரகாரம், கருவூலம், மூலஸ்தானம் எல்லாமே அங்கே எப்படி இருக்கோ அதே தான் அங்கேயும் என்ன செஞ்சுருக்கிறாங்க,
அந்த முறைமையின்படி தான் கட்டியிருக்கிறாங்க. அதான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அதுக்காக இன்னொரு முறை சொல்கிறேனே, அவங்க ரத்தத்தை என்ன செஞ்சாங்க, நிலைக்கால்களில் பூசினாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புது வீட்டுக்குள்ளே போகிறப்ப என்ன செய்கிறோம், பட்டை அடிக்கிறோம். 3 விரலில் பட்டை எடுத்து அதில் சந்தனம் வச்சு பொட்டு வைக்கிறோம். கோமியம் தெளிக்கிறோம். கோமியம் தெளிக்கிறது வந்து ரத்தம் தெளிக்கிறதுக்கு அடையாளமாக தெளிக்கிறோம். அதே மாதிரி இந்த பட்டை பார்த்திங்களா, இந்த பட்டை ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 3 பட்டையில் இந்த 3வது பட்டை நடுவில் உள்ள பட்டையில் சந்தனத்தில் பொட்டு வைக்கிறோம். சந்தனம் என்கிற அது வந்து ஒரு மரத்தில் ஒரு ரத்தம் ஒரு பலியாக வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த. இந்த நடுவில் உள்ள குமாரன் தன் இரத்தத்தை மரத்தின் மீது செலுத்த வேண்டும், பலியாக வேண்டும் என்பதை குறித்து தான் அந்த அடையாளமே சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் நீங்கள் புதுசாக போகிற வீடுகளுக்கு எல்லாமே பிராமணர்கள் அந்த அடையாளத்தை போய் போகிறாங்க பாருங்கள். டப்புன்னு அந்த மேலே நெத்திலெல்லாம் போட்டு வேகமாக நம்மளே கூட என்ன செய்வோம், போட்டு அதில் சந்தனத்தை வச்சு பொட்டு வச்சுட்டு வருவோம். இது அந்த முறைமைகளில் வந்தது தான். வைதிக முறை, அதாவது வைணவ முறைன்றதில் வந்து அவங்க இப்படி போட்டாங்க. நடுவில் உள்ள கோடு வந்து இரத்தத்தை குறிக்குது. நடுவில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த நடுவில் உள்ள கோடு குமாரன், இவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்று அவங்க அடையாளத்தை அதை வச்சுருக்கிறாங்க. இப்போ அடையாளங்கள் எல்லாம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து இருக்குது. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கல. ஆனால் ஆடுகள் பலியிடுகிறதுனாலேயோ கோழிகள் பலியிடுகிறதுனாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட மாட்டாதே அப்படின்ட்டார். அந்த மிருக பலினால் என்ன செய்யப்பட மாட்டாது, பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, ரத்தம் தெளிக்கப்பட்டது சொன்னால் அந்த இரத்தத்திற்கிட்ட தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஆண்டவராக இயேசு எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த ரத்தம் தெளிக்கப்படும். ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படும். அது கனவுலையோ நேர்லையோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆண்டவர் அப்போவே அந்த பாவங்களை மன்னிக்கிறார். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம் வருது. இதைத்தான் இளைப்பாறுதல் சொல்லுகிறோம். அப்போ ஆண்டவர் இப்போது நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்காருன்றதை நம்ம அதை உணர முடியும். அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை இந்த தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகும்பாங்களே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம இருந்த இடத்துல வேறு யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அநேக இடங்களில் அநேக நேரங்களில் நான் காப்பாற்றப்பட்டதை நான் தேவ எச்சரிப்பு பகுதிகளிலும் இயேசு செய்த அற்புதம் பகுதியிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறையா காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. இல்லை நான் சொல்லாத நிறைய காரியங்களோட நடந்திருக்குது. ஆனாலும் பக்தி விருத்துக்கு எதுவான சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். கனவுல இயேசுனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதும் தரிசனத்தில் இயேசுனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது வேறு. அது மூலிமா வந்து நான் அப்படி கண்டேன், எனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன். நேரிலே கண்ட சாட்சியாக நான் இருக்கிறேன். என்னுடைய மனைவி இருக்கிறா, கூட வந்து ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தாரும் இருக்கிறாங்க. சமீபத்தில் 2018 வந்து கன்வென்ஷன் கூட்டத்திற்காக நான் வந்து அருப்புக்கோட்டையில் எங்களுடைய சொந்த சபை, அவங்க வந்து நான் ரசிக்கப்பட்ட தாய் சபைன்னு வைங்களேன், அங்கே வந்து உள்ள ஒரு குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணி அவங்களை கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு பின்மாற்றத்தில் உள்ள ஒருத்தவங்களை சந்திக்கிறதுக்காக என்னை அந்த சகோதரியை கூப்பிட்டு போகிறாங்க. நானும் என்னுடைய மனைவியும் கூட வந்த சகோதரி 3 பேரும் போகிறோம். அப்போ அவங்க வீட்டில் ஜெபிக்க போகும்போதில் அவங்க வீட்டில் வந்து 6 மாதமாக அவங்க சர்ச்சு பக்கமே வரல. ஆனால் அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் இறந்துட்டான். அவங்க கணவர் வயதானவர், அவர் வேலைக்கு போயிருந்தார். அப்போ அவங்களை வீடு சந்தித்து போய் பேசும்பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே மெயின் ஹாலில் வந்து ஒரு டிவிஎஸ் 50 மட்டும் நின்றுக்கு இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு நாய் கிடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. உள்ளே போனவொடனே சோத்திரம் சொன்னால் உள்ளே வாங்க பாசுனாங்க. உள்ளே உட்காந்தோம், எல்லாம் பேசிக்கிருந்தோம். ஆண்டோடைய சத்தியத்தை மற்ற காரியங்கள்லாம் சொல்லி அவங்க மகன் வந்து மறித்திருந்தாலும் கர்த்தருக்குள்ளே தானே மறிச்சிருக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. அதாவது ஒரு இழப்பு யாராலையும் ஈடுகட்ட முடியாததாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் அதிக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், செய்வார்னு சொல்லி அவங்கள வர சொல்லிக்கிறோம். சரி பாஸ்டர், நாங்கள் வர்றோம், இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து ஜெபிக்க சொன்னாங்க. நான் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நான் போனோன்னே உள்ளே வந்து அந்த பையன் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான், ரூம் அடைச்சி உட்காந்துக்கிட்டான். இந்த ஐயா வேலைக்கு போயிட்டார், அந்த அம்மா மட்டும் தான் நான் பேசிக்கிருக்கிறோம். திடீர்னு எந்திரிச்சு சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் சொல்லி அந்த அக்கா, நான், என்னுடைய மனைவி நடுவு நிற்கிறாங்க. இந்த சைடு அந்த அம்மா நிற்கிறாங்க. எலும்பி கையை உயர்த்து அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணி பிசாசு விரட்டும் இல்லையா, அந்த பிசாசு விரட்டுற மாதிரி விரட்டி அந்நிய பாசம் நிரம்பி ஜெபிக்கிறேன். என் பக்கத்தில் லொல்லன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. பார்த்துங்க, பக்குன்னு ஆகிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா என் காலுக்கும்
அந்த நாய்க்கும் வாய்க்கும் இடையில 1 இன்ச்சு கேப் தான் இருக்குது. அப்படியே அந்த சலைவாலாம் சிந்தி போய் கடிக்கிற அளவு நிற்குது. அந்த அம்மா அதனுடைய கழுத்து பெல்ட்டை பிடிச்சி நிற்கிறாங்க. பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் பையன் இருக்கிற ரூமில் விட்டு அதை உள்ளே வச்சு பூட்டுறா, பாஸ்ட் ஜெர்மனை பிறகு இது பண்ணலான்னு சொல்லி திரும்ப வர்றாங்க. எனக்கு அந்த இதில் 1 நிமிஷம் ஆடியே போயிட்டேன். செபம்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படியே கிட்டுக்கிட்டு ஆடி அப்படி நின்ட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை. நாய் அங்கிட்டு இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணி முடிச்சுங்க பாஸ்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணி சரின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு சாக்ஸ் போட்டு ஷூ போடுறதுக்கு பார்க்குறேன். என்னுடைய பேண்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக எல்லாமே பிளட்டு, ரத்தம் தெளிச்சே பிறகு அந்த மாதிரி ஃபுல்லாக பிளட்டு. ஐயோ என்னடா கடிச்சிருச்சா, நாய் நம்மளை கடிச்சிருச்சு போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்குன்னு பயத்தில் வேகமாக பேண்ட்டெல்லாம் மேலே தூக்கி பார்த்து சாக்ஸ் எல்லாம் கழட்டி பார்க்குறேன். ஒரு கீரல் கூட இல்லை, ஒரு பல்லு கூட படலை. ஆனால் என் மேலே ரத்தம் இருக்குது. ஐயோ வேறு யாரையும் மேலே பராண்டிடுச்சா என்னன்னு சொல்லி அந்த அம்மா கையில் காலில் அவங்களையும் பார்க்க சொல்கிறேன், என் வீட்டுக்காரமாக பார்க்க சொல்கிறேன், கூட வந்து அவங்கக்கிட்டையும் பார்க்க சொல்கிறேன். ஒருத்தர் மேலே ஒரு காயம் கிடையாது. சரி, உள்ளே போய் விட்டாங்களே, அந்த நாய்க்குண்டா எதுவும் காயம் பட்டுச்சோன்னு சொல்லி அதை போய் பார்க்க சொன்னால் அதுக்கும் ஒன்றுமே நல்லா தான் இருக்குது. அப்போது என்மேல் தெளிக்கப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். நேராக அப்படியே பார்த்தேன். இந்த சாட்சியை குறித்து நான் மற்றவங்களோட ஊழியக்காரங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்ட போது கூட நீங்கள் அந்த பிளட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்கலாம்ல, பார்த்துருக்கலாம்ல. நாங்கள் ஆண்டவரை நம்ம பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மேலே தெளிக்கப்பட்டது எனக்கு காயில்லை, கூட உள்ளவங்க ஒருத்தருக்குமே காயில்லை. இப்போ மேலே தெளிக்கப்பட்டது ரத்தம் கண்ணால் பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறோம். இப்போ அதை எப்படி டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும், அந்த அறிவு நமக்கு கிடையாது. அப்போ அடுத்த வீட்டில் போய் நம்ம என்ன செய்யலாம், அங்கே போய் ப்ரேயர் பண்ண போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஒரு மடன்னு அவங்கக்கிட்ட தண்ணி வாங்கி எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு டக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போய் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து ஜெபிக்க போயிட்டோம். இது நேரில் நடந்த சம்பவம் 2018. எனக்கு இது ரொம்ப பக்தி விருத்தியாக இருந்தது. ஆண்டோடைய ரத்தத்தை 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் நேரில் பார்த்த சாட்சியாக நான் இருக்கிறேன். அப்போது ஆண்டோட ரத்தம் இன்னைக்கு உயிரோடு இருக்குது. இன்றும் உங்களை மீட்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் என்பதை இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். மாத்திரமல்ல, தரிசனத்தில் கூட நாய் வரக்கூடாது, பேய் வரக்கூடாது, தரிசனங்களை கூட பண்ணி வரக்கூடாது. இப்படியெல்லாம் இன்றைக்கி ஊழியக்காரங்க இருக்கிற மத்தியில் இந்த மாதிரி நாய் என்னை கடிச்சிச்சுன்னு சொல்லியிருந்தா, நாய் கடிபட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். யாராவது ஊழியக்காரன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் என்ன பாவம் பண்ணாரோ, என்ன அநியாயம் பண்ணாரோ, இவரை நாய் கடிச்சிருச்சும்பாங்க. ஐயோ பாவனால யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே உங்களை பாவியாகவே சித்தரிச்சிருவாங்க. விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுலேயும் ஆண்டவர் பாதுகாத்தார் பாருங்க, அதுதான் பெரிய காரியம். ஏன்னா உண்மையும் கூட. ஏன்னா இன்றைக்கி வேதத்தில் பின்மாற்றத்தில் உள்ளவர்களை தான் நாய்களுக்கு ஒப்பாகவும் பன்னிகளுக்கு ஒப்பாகவும் சொல்லியிருக்கிறாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்ன்றாரு. அது எந்த நாயாக இருந்தாலும் சரி, தெருவில் கிடக்கிற நாயாக இருந்தாலும் சரி, பின்மாற்றத்தில் உள்ளவங்களையும் நாய்க்கு ஓமானமாக தான் அதே வெளிப்படுத்த 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. யார்? பின்மாற்றத்தில் உள்ளவங்க. எல்லா பாவத்தையும் விட்டுட்டு நான் மனம் திரும்பிட்டேன், எல்லாம் ஏசிட்டு வந்துட்டேன்னு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு ஆவியெல்லாம் நிரம்புவாங்க. கடைசியில் பார்த்தா வீட்டில் போய் எல்லா பாவம் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாம் தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க. அது எல்லாத்தையும் விட்டாச்சு, இந்த ஒன்றை மட்டும் எனக்கு விட முடியலம்பாங்க. இப்படி உள்ளவங்கெல்லாம் பின்மாற்றத்தில் உள்ளவங்க தான். சகை ஒரு தடவை தான் மனம் திரும்பினார். அவருடைய 1க்கு 4 மடங்கு அவருடைய பணத்தை கொடுத்து தீர்த்தார். அதுக்கப்புறம் மனம் திரும்பவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த பாவத்துக்குள்ள விபச்சார பாவத்தில் வெளியில் வந்தவங்க திரும்ப அந்த விபச்சார பாவத்துக்கு போனதாக பைபிளில் இருக்கவே இருக்காது. மரியாள் அந்த விபச்சார பாவத்திலேருந்து வெளியே வந்த மரியாள் திரும்பவும் என்ன செய்யலை, அந்த பாவத்துக்கு போகல. அதனால் ஒரு பாவத்தை விட்டு மனம் திரும்பியாச்சுன்னா திரும்ப போய் அந்த பாவத்தை செய்கிறவர்களுக்கு அடையாளமாக தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த நாய்களுக்கும் பன்னிகளுக்கும் ஓமனாக போட்டிருக்கு. அதனால தான் ஊழியக்காரங்கள்லாம் இந்த ஒரு காரியத்தை சொன்னோன்னே அவங்க இப்படி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் அப்படி தான் அதான் சொல்லுவாங்க. நானாக இருந்தாலும் அதுதான் சொல்லுவேன். அதனால் பெரும்பாலும் நாய் கடிச்சிடக்கூடாதுன்னு தான் பயந்து தான் போவோம். சில வீட்டுக்குள்ளெல்லாம் நாய் இருந்துச்சுன்னா போகவே மாட்டோம். ஏன்னா இன்னொரு வசனத்தை நாய்களுக்கு எச்சரிக்கையாக தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம நாய்களுக்கு இந்த நாய் பரலோகம்லாம் வராது. நீங்கள் வீட்டில் நிறையா பேர் பிரியப்பட்டு நாய்களை வளர்க்குறீங்க, அதனால் அது அவங்கவுங்க பிரியம். ஆனால் நாய்களுக்கு எங்கே இடம் கிடையாது, பரலோகத்தில் இடம் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தை படித்தீங்கன்னா, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பேற்பார்கள். பொய்யை விரும்பினா
இல்லாததை இருக்குன்னு சாதிக்கிறது, உண்மையை பொய்யுங்கிறது, இதை மாதிரி சாதிக்கிறவங்களுக்கு மேலே இடம் கிடையாது. மெயினாக சொன்னேன் விக்கிர ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு. விக்கிர ஆராதனை பண்ணுறவங்களுக்கு இடம் இல்லைன்றார் ஆண்டவர். கொலைபாதகர் கொலை செஞ்சுட்டு, ஆனால் இவைகள் எல்லாம் பண்ணுறவங்க மனம் திரும்புகிறாங்க பார்த்தீங்களா, ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டோடைய ரத்தத்தால் மீட்கப்படுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து மனம் கசந்து அழுது ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்குறாங்கள, அவங்களுக்கு கண்டிப்பாக பரலோகம் உண்டு. இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு. இந்த நாளில் இந்த இரவில் அவருடைய வரும் நாளைக்கே யாருக்குமே தெரியாது. இந்த நாளில் இந்த இரவுலையோ அதிகாலையிலே ஆண்டவர் வந்தால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? வந்தால் கர்த்தருக்குள்ளே மறித்தவங்க முதல்ல எதிர்ப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ளவங்க நாங்கள்லாம் மறுரூபமாகி போயிடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பாவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன், ஆண்டவர் தான் தேடிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிடுவீங்க. அதனால் இப்போவே மனம் திரும்புங்க, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்களை பிரயோஜனப்படுத்திக்க கொள்ளுங்கள். அதனால் வந்து இந்த கொடுக்குற இந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இப்போ வரைக்கும் நமக்கு மனம் திரும்புறதுக்கு டைம் கொடுக்குறாரு. தயவு செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி திரும்பவும் எந்த பாவத்தையும் பண்ணாதீங்க. கர்த்தர் அதைத்தான் பார்ப்பார், அதை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ரத்தம் என்னை பாதுகாத்தது, அது மாத்திரமல்ல துஷ்ட மிருகங்களிட்ட இருந்தும் ஆண்டவர் பாதுகாப்பார். இந்த ஊழியத்திற்காக எனக்கு சத்தியமங்கலத்திலேருந்து இந்த சம்மர் வெக்கேஷன் சொல்லி அங்கே அனுப்புவாங்க. கைப்பகுதியை வந்து அங்கே கொடுக்குறக்காண்டி அனுப்புவாங்க. அதாவது மலைப்பகுதியை தேர்ந்தெடுப்பாங்க. ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, வால்பாறை அப்படி அனுப்புவாங்க. நான் போய் ஜாயின் பண்ண டைமில் ஆண்டவர் அனுப்பின இடம் மூணாரில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது, காட்டு பன்னிகளும் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு நாள் மாலை வேளையில் கைப்பருதி கொடுத்துட்டு நான் இப்படி இறங்கி வர்றேன், ஒருத்தர் இப்படி இறங்கி வர்றாரு. 2 கடையில் ஊடால காட்டு பன்னி ஒன்று நின்றுச்சு. அந்த பண்ணிட்டு அந்த காட்டு பன்னி திரும்ப இப்படி கொம்பு மாதிரி இருக்கும், அதுகிட்ட குத்து வாங்கி நான் நின்ன இடத்துல வாரம் ஒருத்தர் ரத்த வெள்ளத்தை தூக்கி எரிஞ்சிருக்கு. முத்தி ஒரு தூக்கு விழா எலும்பில் குத்தி தூக்கியிருக்கு. அப்படியே அந்த இடத்துல விழுந்து அவர் இறந்துருக்கிறார். அதோடைய இரத்த காயம் கூட ஆறலை. வாரத்தில் திங்கக்கிழமை அவர் வந்து இறந்து ஒன்று பேப்பரில் வந்திருக்கு. மறுவாரம் அதே நேரத்தில் நான் நின்றுக்கிருந்தேன். அப்போ என்ன நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வெளியிடுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.